ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ரூபிக் கியூப்பில் ஃபஸ்ட் லேயர் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரூபிக் கியூப் சால்வ் பண்ணுறதோட பார்ட் 1 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்ட் 1ல் எப்படி ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் லேயரை நான் 3 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கேன். அதாவது ஸ்டெப் 1 வந்து நம்ம சன்ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 2 வந்து கிராஸ் மேக் பண்ணுறது, எல்லா கார்னர்ஸோடையும் கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸ்டெப் 3 ஃபஸ்ட் லேயர். ஓகேங்களா. இப்போ எப்படி நம்ம கியூபை சன்ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு ஸ்க்ராம்பிளான கியூப் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அந்த கியூபில் இந்த ஒயிட் ரெட், ஒயிட் க்ரீன், ஒயிட் ஆரஞ்ச், ஒயிட் ப்ளூ, இது மாதிரி ரெண்டு கலர் இருக்க பீசஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு பீஸ் இருக்குது ஒயிட் ரெட், இந்த ஒரு பீசஸ் இருக்குது ஒயிட் ஆரஞ்சு, இந்த ஒன்று இருக்குது ஒயிட் க்ரீன், இந்த ஒன்று இருக்குது ஒயிட் ப்ளூ. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த இடத்துல சேர்ந்துருக்கு. இப்போ ரெட் கலர் அப்படி மேலே தூக்கினா சேர்ந்துருமா, அவ்வளோதான். இது ஈஸியாக சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை சேர்க்கணுன்னா இதே மேலே தூக்கினா சேர்ந்துருமா. இதை அப்படி சேர்த்தோம்னா மேலே இருக்கிறது கிளையும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இந்த இது சேராமல் இருக்க கலர் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்க போகிறோம். சேர்த்தோம்னா சேர்ந்துடும். சன்ஃப்ளவர் சேர்ந்துருச்சு. தட்ஸ் ஆல். அதுவே இந்த சன்ஃப்ளவரில் சில ரெண்டு டஃப்பான கேஸ் வரும். அந்த 2 டஃப்பான கேஸையும் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் இங்கே சால்வ் பண்ணணும். ஆனால் இது மாதிரி கீழே இருக்கும். இது அப்படி திரும்பி பார்த்தோம்னாலும் சேர்க்க முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 2 விதமாக சால்வ் பண்ணலாம். இந்த கேஸை இந்த நம்ம சோத்தாங்காய் போக்கட்டோ வல்லாங்காய் போக்கட்டோ ஒழிக்கணும். இந்த லேயரை மட்டும் திருப்பி ஒழிச்சிட்டு எந்த இடம் சேரணுமோ அந்த சென்டர் பீஸை மட்டும் கீழே இறக்கிட்டு இந்த ஒழிச்சதை வெளில எடுத்துகிட்டு மேலே தூக்குனீங்கன்னா சேர்ந்துடும். செகண்ட் கேஸ் வந்து இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இந்த இருக்குல்ல முதல் லேயர் இருக்குல்ல, இதை அப்படி திருப்பினீங்கன்னா இங்கே வந்துடுமா. இப்போ என்னன்னா இதை அப்படி தூக்கணும்னா சேர்ந்துடும். ஆனால் இந்த இடத்துல பீஸ் இருக்குது கிளையக்கூடாமல் இந்த எம்டி பீஸை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன்னா இப்போ வந்து இதை தூக்கணும்னா சேர்ந்துடும். அவ்வளோதான். சன்ஃப்ளவர் மேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கிராஸ் மேக் பண்ணுறது அதோட ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு சொல்லித்தரேன் வாங்க. இப்போ இந்த இருக்கிற சன்ஃப்ளவர் இதை எப்படி இந்த கிராஸாக மாற்ற போகிறோங்கிறது தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இருக்கிறதுல ஈஸியான விஷயம் இந்த சன்ஃப்ளவருக்கு அப்புறம் அந்த கிராஸ் மேக் பண்ணுறது. அதோட ஈஸியான விஷயம் இந்த ஃபுல் லேயரையும் சால்வ் பண்ணுறது. வாங்க நான் சொல்லித்தரேன். கியூப் எடுத்துக்கலாம். மேலே சன்ஃப்ளவர் இருக்கா, ஒயிட் க்ரீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஒயிட் டாப் க்ரீன் ஒயிட்டு க்ரீனு. இந்த க்ரீன் இருக்கா, இந்த இடத்துல இந்த க்ரீன் சென்டர் இருக்க வரைக்கும் திருப்பணும். இங்கே க்ரீன் இருக்கா, இல்லை. இந்த திருப்பி பார்க்குறோம், இல்லை. திருப்பி இங்கிட்டு திருப்பி பார்க்குறோம். க்ரீன் சேர்ந்துருச்சா 2 தடவை. நம்மளுக்கு ரெட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருச்சு. ஒயிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி நம்மளுக்கு கொஞ்சம் கலைய வாய்ப்பு இருக்குது. 2 தடவை கீழே இறக்கிடலாம். அடுத்து ஆரஞ்சு, இதுவும் சேர்த்துட்டோம், இதுக்கு பின்னாடி சேர்த்துட்டோம். இப்போ இந்த சைடு தான் திருப்பி பார்க்கணும். சேர்ந்துருச்சு. ஆரஞ்சு 2 தடவை கீழே இருக்கணும். 1 2. இப்போ ப்ளூ நம்ம சேர்க்க வேண்டிய இடம் இந்த சென்டர் இருக்குது. ப்ளூ இங்கே கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து 2 தடவை கீழே திருப்பி கிராஸை சேர்த்து முடிச்சாச்சு. இப்போ எப்படி இந்த கிராஸை ஃபஸ்ட் லேயரை சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இனிமேல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த கிராஸ் சேர்த்திங்களா, இது தலைகள் வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ பாருங்கள், இது உங்களை பார்த்த மாதிரி இருக்கா. ஒயிட் கலர் இருக்க பீஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஒயிட் சேர்ந்துட்டுருக்கோம். ஒயிட் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ, இங்கே ரெட். இப்போ வந்து ஒயிட்டு கீழே இருக்குது, அதனால் ஒயிட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ப்ளூ இந்த இருக்குது, இங்கே ரெட் இருக்கா, இல்லை இங்கே இருக்குது. இப்போ இங்கே தான் சேரும். இது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து கீழே சால்வ் பண்ண போகிறோம். அதனால் இந்த சைடு ஒழிக்கிறோம். சோத்தாங்காய் போட்டு ஒழிச்சிட்டு வல்லாங்காய் பக்கெட்டு மேலே தூக்கிட்டு சோத்தாங்காய் பக்கெட்டில் வெளில எடுத்துகிட்டு வல்லாங்காய் பக்கெட்டு கீழே இருக்கணும்னா சேர்ந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இங்கேயே தான் வரும். எப்படி சொல்கிறேன்னா ஆரஞ்சு ப்ளூ ஒயிட், ஆரஞ்சு ப்ளூ ஒயிட். இப்போ இது என்னன்னா இந்த இடத்துல தவறாக சேர்ந்துச்சுன்னா மேலே தூக்கி அதை வல்லாங்காய் பக்கெட்டு எடுத்துகிட்டு கீழே இறக்கி திருப்பி இந்த இதில் வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு இருந்துச்சுன்னா என்ன ஒன்றுனா ஒன்றுமே இல்லை, மேலே தூக்குறோம், இதை வந்து இங்கே கொண்டு வர்றோம், உள்ளே திருப்புறோம், கீழே இறக்குறோம். இது வந்து 3வது கேஸ் டாப்பில் இருக்கும். இது ரொம்ப ஈஸி.
ஒரு தடவை மேலே தூக்கிட்டு மேல் லேயரை 2 தடவை திருப்பிட்டு கீழே இறக்கிட்டுருவோம். கீழே இறக்கிடணும். இப்போ இந்த கலர் இங்கே கொண்டு வரணும். இப்போ இங்கேருந்து என்ன உங்களுக்கு போன கேஸ்லாம் சொன்னேன். மேலே தூக்கி உள்ளே திருப்பி கீழே இறக்கிடணும். இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு டாப்பில் இருக்குது. அதை நம்ம சேராத இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு மேலே தூக்கி 2 தடவை உள்ளே திருப்பிட்டு கீழே இறக்கிடுவோம். இந்த சைடு இருந்தால் என்ன ஆகணும், 1 2 3 தட்ஸ் ஆல். ஃபஸ்ட் லேயர் சேர்க்குறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட கேளுங்க, நம்ம ஃபுல் கியூப் சால்வ் பண்ணலாம்.